ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு சூப்பரான விலாகோடு தான் வந்திருக்கேன். இந்த விலாக் பார்த்திங்கன்னா சாட்டர்டே சண்டே 2 நாள் சேர்த்து எடுத்திருக்கேன். என்னால் 2 நாளில் என்னென்னலாம் கவர் பண்ண முடியுமோ அதெல்லாம் கவர் பண்ணியிருக்கேன். 24ஆம் தேதி சாட்டர்டே தான் இந்த விலாக் எடுத்திருக்கேன். பார்த்திங்கன்னா நான் கம்பு இட்லிக்கு மாவு வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தேன். இட்லியாக ஊற்றினாலும் நல்லாயிருக்கும், இல்லை தோசை பண்ணாலும் நல்லாயிருக்கும். சாட்டர்டே என் பையனுக்கு மட்டும் ஸ்கூல் இருந்தது அப்படிங்கிறதுனால ஆஸ் யூஷுவல் காலையில் ஸ்கூலுக்கு எந்திரிச்சு ரெடி ஆகிட்டு இருந்தோம். அவன் வந்து கம்பு தோசையில் எனக்கு மேலே வந்து கேரட் போட்டு இன்னமும் ஹெல்த்தியாக வந்து கொடுங்கம்மா, கம்பு தோசையே வந்து ஆல்ரெடி ஹெல்த்தி தான், அதில் வந்து இன்னும் கொஞ்சம் மேலே கேரட் போட்டு கொடுத்தா அவனுக்கு ரொம்ப பிடிக்கும், டேஸ்ட்டாக இருக்கும், அதனால் எனக்கு ஹெல்த்தியாக அந்த மாதிரி செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொன்னான். ஸோ நான் என்ன பண்ணேன், குட்டி குட்டியாக ஊத்தாப்பம் மாதிரி ஊற்றிட்டு மேலே வந்து கேரட்டை துருவி அந்த மாதிரி போட்டு ஒரு ஸ்பூன் நெய் விட்டு அவனுக்கு குட்டி குட்டியாக வந்து நான் தோசை ஊற்றி கொடுத்துட்டேன். இந்த தோசைக்கு வந்து தொட்டுக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா மற்ற நாள்லலாம் ஸ்கூலுக்கு வந்து இந்த மாதிரி மெனு தான் கொண்டு வரணும், அந்த மாதிரி ஜங்க் ஃபுட்டு இந்த மாதிரிலாம் கொண்டு வரக்கூடாதுங்கிற நிறைய ரூல்ஸ் இருக்குது. நூடுல்ஸு, இந்த வீட் ஐட்டம் வந்து கொண்டு வரலாம், ஆனால் மைதா இந்த மாதிரியெல்லாம் கொண்டு வரக்கூடாது அப்படின்ற மாதிரி இருக்குது. ஆனால் சாட்டர்டே மட்டும் பார்த்திங்கன்னா நான் மோஸ்ட்லி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது கொடுத்துருவேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஊத்தாப்பம் பண்ணி கொடுத்துட்டு இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து சட்னி எல்லாம் வேணாம், நான் வந்து கடலப்பொடி ஒன்று ரெடி பண்ணுவேன், ஸோ அந்த பொடி தான் வந்து எனக்கு வேணுமா, எனக்கு மட்டும் இல்லை அந்த பொடிக்கு வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து ரொம்ப பெரிய ஃபேனு, அதனால் அந்த பொடி வந்து என் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சேர்த்து கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அதனால் குட்டி குட்டியாக ஒரு 6-7 தோசை ஊற்றி கொடுத்துட்டு அந்த பொடியும் வந்து அவங்களுக்கு கலந்து வச்சு கொடுத்துட்டு, சரி சாட்டர்டே ஒரு நாள் தானே அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மாதிரி பொடி தான் நான் கலந்து கொடுத்தேன். அந்த பொடி எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ வந்து நான் ஆல்ரெடி வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஒரு தோசையாக ஊற்றிட்டு இருந்தால் டைம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கல்லே 3 சின்ன ஊத்தாப்பம் மாதிரி ஊற்றி, ஏன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கும் எடுத்துகிட்டு போகிறதுனால ஒரு 6-7 அந்த மாதிரி ஊற்றி கொடுத்துருந்தேன். அவனுக்கு வந்து அன்னைக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு இதுதான் வந்து நான் ரெடி பண்ணி கொடுத்துருந்தேன். இந்த மாதிரி நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியாக இந்த மாதிரி நீங்களும் ப்ரிப்பேர் பண்ணி கொடுங்க, இல்லை இந்த மாதிரி யார் யாரெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்பீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் இந்த பொடி தான், நான் சொன்ன கடலப்பொடி வந்து இந்த பொடி தான். இதில் பார்த்திங்கன்னா கடலை, வரமிளகா, பெருங்காயத்தூள், உப்பு, இது 4 மட்டும்தான் வச்சு அரைச்சிருப்பேன். இது பார்க்குறதுக்கு ரொம்பவே வந்து சிம்பிளான ரெசிபியாக தான் இருக்கும், டேஸ்ட்டும் வந்து அதே மாதிரி சூப்பராக இருக்கும். இதை வந்து சாதத்துலேயும் போட்டு எண்ணெய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம சாம்பார்லாம் வைக்கிறோம் இல்லைங்களா, முள்ளங்கி சாம்பார், கத்திரிக்காய் சாம்பார், அதெல்லாம் தொட்டு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா இட்லி, தோசை இந்த மாதிரி இதுக்கு வந்து இந்த பொடியை வந்து நம்ம தொட்டு சாப்பிட்டுக்கலாம். சூப்பராக ஒரு அவசரத்துக்கு எந்த சட்னி சாம்பார்லாம் இல்லை அப்படிங்கும்போது இந்த பொடியை வந்து நம்ம தொட்டு சாப்பிட்டுக்கலாம். அடுத்தது வந்து மண்டே வந்து கிருஷ்ண ஜெயந்தி அப்படிங்கிறதுனால யாரெல்லாம் வந்து கிருஷ்ண ஜெயந்திக்காக வீடெல்லாம் க்ளீன் பண்ணீங்க, வீடு க்ளீன் பண்ணி என்னென்ன அந்த கிருஷ்ண ஜெயந்தி பூஜைக்காக என்னென்னலாம் நீங்கள் பண்ணுவீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து ஜஸ்ட்டு வீடெல்லாம் கூட்டி க்ளீன் பண்ணி ஆஸ் யூஷுவல் நம்ம சாமி கும்பிட்றது தான். ஸோ அதுக்கான க்ளீனிங் ஒர்க் எல்லாமே இவங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு க்ளீனிங் ஒர்க் எல்லாமே நாங்கள் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ வாங்க அவனுக்கான லஞ்ச் பேக் வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா தோசை குட்டி குட்டி தோசையாக ஊற்றி கொடுத்தேன் இல்லையா, அதுதான் மதியம் லஞ்சுக்கு. தொட்டுக்கிறதுக்கு பொடி வச்சாச்சு, அவங்களுக்கு ஒரு டவலும் வச்சாச்சு, கூடவே வந்து வாட்டர் பாட்டில் வச்சுட்டு ஸ்நாக்ஸ் வந்து சாட்டர்டே அப்படி தான், சாட்டர்டே வந்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பிஸ்கெட்டோ இல்லை சிப்ஸோ அந்த ஒரு நாள் மட்டும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி எடுத்துகிட்டு போய்க்குவாங்க. மற்ற நாளில் வந்து ஃப்ரூட்ஸு இல்லைன்னா கேரட்டு, குக்கும்பர் இந்த மாதிரி தான் எடுத்துகிட்டு போவாங்க, ஹெல்த்தியாக தான் எடுத்துகிட்டு போவாங்க. அப்புறம் ஸ்கூலுக்கு எப்பவும் போல் அவங்க கிளம்பிட்டாங்க. என் பொண்ணுக்கு ராதை வேஷம் போடலாம் அப்படிங்கிறதுனால நான் வந்து இது போன வருஷமே வந்து இந்த ஃப்ளவரில் வந்து அவங்களுக்கு கைக்கு போடுறது, கழுத்துக்கு போடுறது இது எல்லாமே வாங்கி வச்சுருந்தேன். ஸோ அவங்களுக்கு வந்து குளிக்க வச்சுட்டு ராதை வேஷம் போட்டு விடலாம் அப்படிங்கிறதுக்காக நான் எடுத்து வச்சுருந்தேன். அதை வந்து ஆர்வமாக அவங்க பிரித்து பார்த்துட்டு இருந்தாங்க. எல்லோ கலரில் இந்த பூ டிசைனில் வந்து ராதையெல்லாம் போட்டிருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு இதுதான் வாங்கியிருந்தேன். அதில் பார்த்திங்கன்னா என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா கழுத்துக்கு போடுறது, கழுத்துக்கு ஒரு மாலை மாதிரி கழுத்துக்கு போடுறது, இந்த கையில் வங்கி மாதிரி போடுவாங்க இல்லையா, ஸோ கையில் கட்டுறது, ப்ளஸ் 2 ஸ்டெட்டு மாதிரி கொடுத்துருந்தாங்க, ப்ளஸ் ஒரு நெத்திச்சூட்டி, இது எல்லாமே கொடுத்துருந்தாங்க. இந்த ஃப்ளவர் டைப்பில் இருக்கிறதுனால பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. இப்போ என் பொண்ணு எடுத்து வச்சிட்ருக்கிறது வந்து நானே வந்து இந்த சார்ட் பேப்பரு, இந்த மேலே இந்த கலர் பேப்பர் வச்சு நான் ரெடி பண்ணது.
அதுக்கப்புறம் பெரிய பொண்ணு ஆனதுக்கப்புறம் சரி கடையிலேயே ஒரு செட்டு வாங்கிக்கலாம், ஏன்னா ஸ்கூலுக்கும் வந்து இந்த மாதிரி கிருஷ்ணர் வேஷம்லாம் போட்டு விடுங்க, ராதை வேஷம் போட்டு விடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்காக ஒரு செட்டே வாங்கிக்கலாம், அவளுக்கு வந்து வருஷம் வருஷம் போட்டுக்கலாம் அப்படிங்கிறதுனால இது வந்து நான் ஒரு செட்டு வாங்கியே வச்சுக்கிட்டேன். நான் எப்போவுமே கிருஷ்ண ஜெயந்தி வந்தது அப்படின்னா பையனுக்கு கிருஷ்ணர் வேஷமும் என்னோடய பாப்பாவுக்கு வந்து ராதை வேஷமும் வந்து நான் வீட்டில் போட்டுருவேன். அப்புறம் வேஷமெல்லாம் போட்டு நிறையா ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து பசங்களும் ஸ்கூல்லேருந்து வந்துட்டாங்க. ஈவினிங் வந்து எனக்கு காஃபி போட்டு பசங்க வந்து சாக்கோஸ் கேட்டாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து சாக்கோஸ் போட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு பவுலில் சாக்கோஸ் போட்டு கொஞ்சமாக சுகர் ஆட் பண்ணிக்கோங்க, பண்ணிவிட்டு பால் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க ஈவினிங் வந்து பால், என் பையன் சில டைம் பால் வேண்டான்னு சொல்லுவான், ஆனால் இதை சாக்கோஸில் இப்படி போட்டு கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க பால் வந்து அவங்க உடம்புக்கு சேர்த்துக்கிட்ட மாதிரி ஆயிரும். அதனால் எல்லா நாளும் சாக்கோஸ் போட்டு கொடுக்க மாட்டோம், ஏதோ ஒரு நாள் வாரத்தில் 1 நாள் 2 நாள் வந்து அவங்களுக்கு விருப்பப்படுற அன்றைக்கி வந்து நான் சாக்கோஸ் போட்டு கொடுத்துருவேன். மற்ற நாள் கம்பல்சரியாக வந்து 1 டம்ளர் பால் வந்து கொடுத்துருவேன். குழந்தைங்களுக்கு வந்து பால் வந்து ரொம்பவே உடம்புக்கு நல்லது, அதனால் மறக்காமல் கொடுத்துருங்க. கூடவே வந்து எனக்கும் வந்து 1 டம்ளர் ஈவினிங் காஃபி குடித்தாதான் எனக்கும் நல்லாயிருக்கும். அதனால் 1 டம்ளர் காஃபி வந்து எனக்கும் ரெடி பண்ணிவிட்டு கொஞ்சமாக சிப்ஸோ இல்லை ஸ்நாக்ஸோ ஏதாவது வச்சு சாப்பிட்டுக்கிட்டு டிவி பார்க்கலாம், கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கும் காஃபி ஆற்றி ரெடி பண்ணிவிட்டேன். கிருஷ்ண ஜெயந்திக்கு என்னென்ன ஸ்பெஷல் உங்கள் வீட்டில் நீங்கள் பண்ணுவீங்க? ஒரு சிலர் இந்த சீடை முறுக்கு இதெல்லாம் பண்ணுவாங்க, அந்த மாதிரி நீங்கள் என்னென்ன ஸ்பெஷல் பிரசாதம் எல்லாம் பண்ணுவீங்க அப்படிங்கிறத எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் என்னோடய பாப்பாவுக்கு ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்துருந்தாங்க, குட் ஹேபிட்ஸ். அதை பற்றி ஒரு ப்ராஜெக்ட்டு ஒரு 5-6 குட் ஹேபிட்ஸ் எழுதிட்டு அதை வந்து குழந்தைங்களே வந்து ட்ரா பண்ணி கலர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்துருந்தாங்க. ஒரு புக்லெட் மாதிரி பண்ணி அதில் பண்ணிட்டு வரணும்னு கொடுத்துருந்தாங்க. இது இவங்க வந்து இந்த ஸ்கூலில் வந்து எனக்கு இப்படியெல்லாம் குழந்தைங்களுக்கு ஆக்டிவிட்டி இந்த ப்ராஜெக்ட் இதெல்லாம் கொடுக்கறது வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஏன்னா வந்து குழந்தைங்களே அவங்களே பண்ண ஆரம்பிக்கிறாங்க இல்லையா, ஸோ அதனால் எனக்கு பிடிச்சிருக்கு. நைட்டு அவ்வளோதான் வந்து ப்ராஜெக்ட் பண்ணினாங்க, ஒரு டிராயிங் தான் பண்ணினாங்க. அப்புறம் வந்து திரும்ப அடுத்த நாள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. அடுத்த நாள் சண்டே விடிஞ்சிருச்சு. எப்பவும் போல் எந்திரிச்சு காலையில் நெல்லிக்காய் ஜூஸ் குடிச்சிட்டு சரி அவங்க ப்ராஜெக்டை கையோடு முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராஜெக்டை வந்து உட்காந்து பண்ண சொன்னேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு ப்ராஜெக்ட் பண்ணாங்க. பாருங்கள், ஒரு 6 குட் ஹேபிட்ஸ் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் வந்து ஒவ்வொரு இது பண்ணியிருக்காங்க. அதனால் அதெல்லாம் வந்து அவங்களையே வந்து குட் ஹேபிட்ஸ் வந்து பிக்சர்ஸும் கடையில் இருக்குது, ஆனால் பிக்சர்ஸ் வாங்கி நம்ம ஒட்டினோம்னா குழந்தைங்க வந்து ட்ரா பண்ண மாட்டாங்க. அதனால் இந்த வயசுல இருந்தே நம்ம வந்து நீங்கள் ட்ரா பண்ணுங்கள் பழகிக்கோங்க அப்படின்னு சொன்னோன்னா அது இன்னமும் இன்ட்ரெஸ்ட்டாக பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்து என் பொண்ணு தான் ட்ரா பண்ணாங்க. மொபைலில் யூடியூப்பில் வீடியோஸ்லாம் பார்த்து தான் வந்து ஒவ்வொரு குட் ஹேபிட்ஸாக வந்து ட்ரா பண்ணிட்டாங்க. இது ட்ரா பண்ணிவிட்டு அவங்கள வந்து கலர் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ அடுத்தது வந்து கலர் பண்ணி முடிச்சுட்டு அந்த வீடியோவும் நான் இதிலேயே ஆட் பண்ணுறேன். இப்போ பார்த்திங்கன்னா முடிச்சுட்டாங்க. ஒரு 5 to 10 minutes வந்து ரெஸ்ட் எடுத்துக்கிறேன்னு சொல்லி ரெஸ்ட் எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் கலர் ஸ்கெட்சு, கலர் பென்சில்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துட்டு உட்காந்து ஃபுல்லாக வந்து கலர் பண்ணி முடிச்சிட்டாங்க. அவங்களுக்கு ட்ராயிங் பண்ணுறது கலரிங் பண்ணுறதெல்லாம் வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ பாருங்கள் அவங்க வரைஞ்ச ட்ராயிங்ஸ் எப்படி இருக்குது, கலரிங்ஸ் எல்லாம் வந்து எப்படி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத. இதோட வந்து குட் ஹேபிட்ஸும் கற்றுக்குறாங்க, ட்ராயிங் பண்ணுறதும் கற்றுக்குறாங்க, கலரிங் பண்ணுறதும் கற்றுக்குறாங்க. இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் கொடுத்தா உங்கள் குழந்தைங்களோட நீங்களும் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்களுக்கு ட்ராயிங்லாம் வரைகிறதுக்கு எல்லாத்துக்கும் வந்து நீங்கள் கைட் பண்ணிங்கன்னா அவங்க வந்து நல்லாவே சூப்பராக பண்ணுவாங்க. குழந்தைங்க கூட நம்ம உட்காந்து ஒவ்வொன்றுத்தையும் நம்ம சொல்லி கொடுக்க நல்ல பழக்கங்கள் எல்லாத்தையுமே வந்து அவங்க கற்றுக்குவாங்க. ஸோ குழந்தைங்களுக்கான டைம் வந்து நம்ம ஸ்பெண்ட் பண்ணணும். அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் சூப்பராக பண்ணி கொடுங்க. ஏனோ தானோன்னு பண்ணாமல் நல்லா பண்ணி கொடுங்க. அதுக்கப்புறம் ஈவினிங் ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன் இருந்து சரின்ட்டு கடைக்கு போய் ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்துட்டு பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு மேலே போயிட்டு வந்துட்டாங்க. ஒன்லி கிட்ஸ் மட்டும்தான் கூப்பிட்ருந்தாங்க. ஸோ பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு அங்கேயே சாப்பிடாம அம்மா வீட்டில் இருக்காங்க, அம்மாவுக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறதுனால என்னென்னா பப்ஸு, ஐஸ்கிரீமு, சாக்லேட்டு ப்ளஸ் கூடவே வந்து ஒரு ரிட்டன் கிஃப்ட்டு இது எல்லாமே கொடுத்துருந்தாங்க. அப்புறம் கீழே வந்து நானும் என் பசங்க எல்லாருமே ஷேர் பண்ணி ஐஸ்கிரீமு பப்ஸ் எல்லாமே சாப்பிட்டுட்டு ரிட்டன் கிஃப்ட்டையும் வந்து என்னென்ன ஆர்வமும் பிரித்து பார்த்துட்டாங்க. அவ்வளோதான், சண்டே நைட் ஆகிடுச்சு. ரவா இட்லி ரெடி பண்ணி கொத்தமல்லி தழை சட்னி ரெடி பண்ணி நாங்கள் வந்து சூப்பராக டின்னர் சாப்பிட்டுட்டு குழந்தைங்க வந்து தூங்குறதுக்கு போயிட்டாங்க. இதோட இந்த vlog வந்து நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.